सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा பிரகடனம். இந்த 4 பிரகடனத்தில் இதுதான் 4வது பிரகடனம். பாட்டுக்காரால் ஆசை எழுதினது பிரகடனம் சதுர்த்தயத்தின் ஆசை எழுதுகிறேன் ஆரம்பித்தார். அதனால இப்ப 4வது பிரகடனத்துக்கு வந்தார். ஞானீன ஆகாத கல்பேன கர்மா யஹா ஜகனோபமான் நீயாதீனேன சம்யுக்தः தம் வந்தே விபதாந்தரம். மங்கள ஸ்லோகம் பண்றார். இந்த கடைசி பிரகடனத்துல ஆரம்பத்திலே ஆச்சாரி அது பகவத்கீதை பகவத்பாதா வந்து பரமகுரு கௌடபாதாச்சாரியாரே மங்களாச்சரணம் பண்றார். நமஸ்காராத்மகமான மந்திரம் தம் வந்தே விபதாம் வரம். யார் நமஸ்காரம் பண்றார்? 2 காதுகள் உள்ளவாளுக்குள்ள 2 காது உள்ளவாள் நமஸ்காரம். விபதாம் வரம் புருஷோத்தமனுக்கு நமஸ்காரம். புருஷோத்தமானது யாரு? சாட்சாத் பரமாத்மா தான். ஏன் கீதையிலிருந்து புருஷோத்தமா சட்டம் போலே அறிவிப்பது விமலாம்பரா. இன்னொரு விசேஷங்கள் இதுல பகவத்பாதால் எப்படி இருக்கு வியாக்கியானம் பண்ணிட்டாருன்னா, கௌடபாதாச்சாரியார் தன்னுடைய சிறிய நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்றது புருஷோத்தமன், அது அவாய நமஸ்காரம். அதே சமயத்துல ஆச்சாரியனுக்கு நமஸ்காரம் அப்படின்னா கௌடபாதாருக்கு உபதேசம் பண்ணினதே அவர் பராமரம். ஆண்களி அந்த இடத்துல வியாக்கியானம் எடுத்துட்டார். என்ன ஒரு பிரதி ஆச்சாரியர், அதாவது கௌடபாதாச்சாரியர்களுக்கு பரிதாக்கிரமத்திலே தமக்கு வந்து அங்கு பகவானுடைய உபதேசத்தால இந்த விஜயத்திற்காக. அதனால தனக்கு விஜயத்திற்கு ஆச்சாரி அவரையும் நினைத்தார். அதுவும் அமிர்தமான நமஸ்காரம். அத்வைதம்னா எல்லாமே அத்வைதம். நமஸ்காரம் பண்றோம்னு சொன்னா நமஸ்காரம் பண்றவன் தான், நமஸ்காரம் பண்ணப்படுறவர் இன்னொருத்தர். நமஸ்கர்த்தா நமஸ்காரியான்னு 2 பேர் இருக்கு. யார் நமஸ்காரம் இவர் வந்து தனியா இருந்துட்டார். நான் யாரை நமஸ்காரம் பண்றேன்னா அவருடைய விசேஷங்களை எடுத்துக்கொண்டிருக்கார். யாரோட ஆகாத கல்வியின நான் யாரை நமஸ்காரம் பண்றேனோ அவர் எப்படி அந்த தத்துவஞானியா இருக்காருங்கிறது. என்னுடைய ஆச்சாரியர் தத்துவத்தை தெரிந்து கொண்டவர். தத்துவஞானி அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஞானம் எப்பேற்பட்ட ஞானம், இடைஞானம் பட ஞானம் மாதிரி இல்லையா. இந்த ஞானம் வந்து ஆகாசம் போல அப்படின்னு ஆகாசம் போல இருக்குன்னு என்ன இருக்கும் அப்படின்னா வியாபகமா எந்த ஞானம் இருக்கும்? மனோருக்கு ரூபமான ஞானம் ஒரு நாளும் இருக்குது. மனசு வந்து ஒரு நெருங்கின வஸ்து, அது வந்து சின்ன பரிமாணம் என்பது அதனுடைய வெற்றி மாத்திரம் ஆகாசம் போல இனிமே ஆகல. அப்ப இது எதுன்னு கேட்டா இந்த சைத்தன்ய ஸ்வரூபமான தியானத்தை ஆகாச கல்பனை தியானம். இந்த ஆகாச கல்பனை ஞானின ஆகாச கல்பனை தெரிஞ்சது கொண்டது எது? இவர் தெரிஞ்சது நம்ம உபயோகம் மாட்டோம். அவர் எதை தெரிஞ்சிருக்கார்? அந்த தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, விஷயமும் வந்து ககனோபமா கர்ம
பகவச்சனம் போட்டு தவிர அதை நம்ம புரியலையும் காலையில பேசியிருக்காரு தவிர ஆத்மான்னு இந்த கௌரபாதாச்சாரியா கர்மா அப்படின்னு சொல்லி ஆத்மாவை கொடுத்துருவார். அப்ப ஆத்மா எப்படி இருக்கு? சுத்தியா நிறைய ஆத்மாக்கள் அப்படி இல்லை. அதுவும் ஆகாசம் போல ஒன்றாரு. ஆகாசம் போல இருக்கக்கூடிய ஆத்மாவை ஆகாசம் போல இருக்கிற தியானத்தினாலே அப்படின்னா இந்த ரெண்டு வகுப்பு போல இருக்குன்னு நமக்கு தோணும். இவரை தெரிந்து கொண்ட ஆத்மா வேறு, எந்த ஞானத்தால தெரிஞ்சிருந்தாரோ அந்த ஞானம் வேறு அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படி நீயா அப்படிங்கிற சந்தித்தா இவருடைய அந்த ஞானம் இவரை அறிந்து கொண்ட திருப்பதி கோயிலுக்கு சாதாரணமா இந்த ஞானம் நீயம் இதெல்லாம் வித்தியாசப்பட்டு இருக்கணும். என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா இவரே ஞான சொல்லிட்டும். இவர் எந்த ஞானத்தை தெரிந்தாரோ அந்த ஞானம் இவரே தான் நீயா அப்படின்னா அதுவும் அந்த ஞானம்னு சொல்லப்படுறது வெற்றி ஞானம் கிடையாது. சித்தரூபம் இப்படியாக சித்தரூபமாக இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை சம்பந்தி சொல்லலாம். அதுல மங்களாதி மங்கள மத்தானி மங்களாந்தானி சாஸ்திராணி பிரசந்தி. மங்கள ஆரம்பத்தையும் பண்ணணும், மத்தியத்தையும் பண்ணணும், கட்சியும் பண்ணணும். மங்களாச்சாரிய பிரச்சனானா அவளுக்கு இதுவே வராது. தீபாத்தா நடிக்கவே அவள் வீட்டமே வராது. அவள் எல்லாருமே அதுக்காக இந்த மாதிரி மங்களாச்சாரம் ஆரோக்கியமெல்லாம் அப்படின்னு நான் சொன்ன வார்த்தை வந்து மகாபாஷ்யம் பழகிருக்கான். மகாபாஷ்யம் அதுல பாணி அப்படிதான் பண்ணிட்டான். பாணி தன்னுடைய அட்டாச்சாரியில ஆரம்பத்துல நடுப்புற கடைசியில மங்களம். என்ன மங்களம் பண்ணினார் சொன்னா நிர்தேசாத்மகமான மங்களம். மங்களம் வந்து 3 உண்டு. நல்ல சுத்தம் போன்றும் பகவத்ஸ்வரூபம் நல்ல அர்த்தத்தை நிர்தேசம் பண்றது இதுவும் ஒரு மங்களம். நமஸ்காரம் பண்றது அதுவும் மங்களம். ஏன் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்றது அது மங்களம் தானே. விஜய வஸ்து நிர்தேசாத்மகம். சில சமயத்துல என்ன பண்ணுவாங்க, இங்கெல்லாம் சேமரட்டம் அப்படின்னு பிரார்த்தனா ரூபமா இருக்கும். நமக்கு சேமரட்டா எல்லாருக்கும் மற்றவாளுக்கு சேமரட்டம் சித்திரையதா அசுவா அப்படின்னு சொன்னா இது மங்களம். எல்லாருக்கும் சேமரட்டம் அப்படின்னு கேட்கறதுக்கு இது ஒரு மங்களம். ஆக ஆசி நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசனால 3 நிமிஷமா மங்களம் இருக்கு. அதை இப்ப நமஸ்காராத்தினால பாடம் என்ன விருது ராதை விருத்திங்கிறது போட்டான். இது நல்ல சிறந்தா இல்லையா? இந்த சாஸ்திரத்துல விருத்திங்கிற சத்தம் பாதி பாதிதான் இருந்தாலும் சத்தத்துக்கு அர்த்தம் நல்லா இருக்கு. அதனால விருத்தின்னு ஆரம்பிச்சார். 4வது முடிவுக்கான பாதி முடிவு. பாதி முடிவுற இடத்துல சிவசத்தை போட்டுட்டார். மங்களாத்மகமான சிவசம் இவர்தான் அதிர்ஷ்டே சிவன் அந்த சிவசத்தை மேற்கொண்டு அதே வந்து முடிச்சிருக்க 2 சொல்லலாம் முடிச்சிருக்காரு. அதாரோ அதுவே இருக்காது. அதுக்கு முந்தி இருக்கிறதுல மெனக்கெட்டு ஒரு பெரிய சத்தம் போட்டா உதய சத்தம் உதயம். இது 2ம் ஒரு நல்லது. நூறாத்த வைதோதயம் அகாரிய காட்சியத காலமானா அப்படின்னு கடைசி சொல்றேன். ஆகாசம் முதல் சொல்றேன். அந்த நூறாத்த வரித மரம் அப்படின்னு சொல்றது பழக்கத்து ஸ்தானத்துல பாண்டி மெனக்கெட்டு உதய சத்தம் போட்டாராம். இதுக்கான பழக்கத்தை விட உதய சத்தம் வந்து மங்களம். ஆக ஆரம்பத்திலே கடைசியிலே நடக்கிற எல்லாம் மனிதன் அந்த மாதிரிதான் இருக்கு. ஓங்கார நிர்ணய துவாரேன ஆகவதா பிரதிஜானஸ்ய அத்வைதஸ்ய வாக்கிய விஷய வேத வைதக்யாஸ்ய சித்தஸ்ய புனः அத்வைதே சாஸ்திரயுக்தினாம் சாஸ்திரார்த்த நிர்தாரிதஸ்ய ஏதத்த உத்தமம் சத்தியம் சித்தசம்ஹாரः கிருதः. இப்போ 3 பிரகடனத்துல என்ன நடந்தது, இப்போ 4வது பிரகடனத்துல என்ன சொல்ல போறார் அப்படின்னு இருந்தாக இதுக்கு முன்னாடி சொன்னத ஒரே வாக்கியத்துல சந்தேகமா 3 பிரகடனத்துல இருக்கு. முதல்ல ஓங்கார நிர்ணய துவாரேனா ஆரம்பிக்கிறதுமா ஓங்காரத்துல தான். அவரு 4 பாதம் அப்படின்னு 1 2 3 4 போட்டா அந்த 4 வரைக்கும் இதுதான் அதிகமா போயிடும்.
ஒன்னு ரெண்டு மூணு வரைக்கும் அத்வைதமாகும். ஆனா 4 வருது 1 2 3 காணாம வெறும் இல்லம் இல்லையா அந்த அது ஆகமத பிரதிஞானம். ஆகமம்னா என்ன? உபனிஷத்து. இந்த உபனிஷத் பிரமாணத்தினாலே அத்வைதம் தத்துவம் அப்படின்னு நேரடியாக சொல்லப்பட்டது. இதுதான் பிரதிஜை. பிரதிஜை சொன்னா தன்னுடைய சித்தாந்தத்தை எடுத்து சொல்லுவது. இதுக்கு மேல 2வது முதல் பிரகரணம் முடியுது. 2வது பிரகரணம் வாக்கு விஷயம் செய்த வைத்தியாக்கிய சித்தம். அவர் சுற்றி சொன்னது பிரவர்த்தார சித்தமாச்சு. ஆனா அதை மனநம் பண்ணி யுக்தி புரஸ்கரமாக காமிக்கணும். இப்ப அத்வைத்தம் சொன்னா ஒன்னே ஒண்ணுதான் சத்தியம். அப்படின்னு சொல்றது எப்படி நம்ப முடியும்? நிறைய இருக்கு. இந்த கூட எல்லாம் சத்தியமா இருந்துச்சுன்னு கேட்டா அப்போ இதை தவிர்த்து வேறு எதுவுமே சத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்துட்டு ஆத்மஸ்வரூபத்தை விட்டா வேற எதுவும் சத்தியம் கிடையாது. இதுதான் 2வது பிரகடனமே வந்தது. அது தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்கு. அப்படின்னா அது இதுக்கு சிரமம் இருக்கு. அப்ப 3வது என்ன சொன்னா பிரபஞ்சத்திற்கு யுக்தி சொல்றாங்க. தெரியாத ஒரு யுக்தி தெரியும். அத்வைதத்தை வச்சு இருக்குன்னா என்ன அது சொல்ல முடியாதுப்பான்னு சொல்றது. அதான் அத்வைதத்தை பிரபஞ்சத்தை வச்சு சொல்ல முடியும். ஆனா இந்த விஷயம் சொல்லிட்டு அப்ப ஒண்ணுமே காமிங்க. அதனால அத்வைதி சாஸ்திர யுக்தித்தான் சாஸ்திரா நிர்தாரிதத்தை முதல்ல அத்வைத பிரகடனத்துல அது சாஸ்திரம் யுக்தி ரெண்டையும் வச்சு தீர்மானம் இதுதான் அத்வைதங்கிறது சொல்லியிருக்கு. இந்த உபசம்ஹாரம் கடைசி இப்போ 3வது பிரகடனத்தை கடைசி சொல்றதுல இதத்த உத்தமம் சத்தியம் இது உபசம்ஹாரத்துக்காக ரொம்ப உயர்ந்த சக்தி அப்படின்னு உபசம்ஹாரம் பண்ணினா 3 பிரகடனம் முடியும். காட்டிய ஆகமானத்தை அத்வைத தரிசனத்தை பிரதிபக்ஷூதாக வைத்தியனா வைநாசிகா. இப்போ இங்க சொல்லப்பட்ட இந்த அத்வைத ஞானத்துக்கு இந்த ஞானத்துக்கு விரோதியாக நிறைய 6 பிரதிபக்ஷம்னா இது தப்பு சொல்றவர்கள் 6 வைத்தியனா வைநாசிகா. ஆசிகாரத்துள்ள வேத சித்தாந்த தொழில் இருக்கிறவா நிறைய பேர் இருக்காங்க. வைத்தியனான்னு சொன்னாங்க இந்த அத்வைத சாஸ்திரத்தை விட்டா பாக்கி எல்லாமே பேசிட்டாங்க. சாங்கியம் யோகம் நியாயம் வைத்தியம் 3வது எல்லாரும் வைத்தியம். ஆனா வைத்தியம் அந்த சாஸ்திரம் எல்லாமே வைத்தியத்தை இல்லையா ஆசிரியராக இருந்தது. இன்னொருதான் வைநாசிகா பௌத்தம். அவன் அத்வைதத்துக்கு பேர சொல்றான். ஆனா இதுக்கு யோசிக்கல. இந்த அத்வைத தரிசனத்துக்கு வந்து நிச்சயமான பரமார்த்தத்தின் அத்வைதத்தை அவன் அத்வைதம் பேர் வச்சிருக்கான் அத்வைதவாதி. அதனால வைநாசிகாக்க பிரதிபக்ஷ பூதா இந்த வேதத்தை சொல்லி கொடுத்த அத்வைத தரிசனத்துக்கு அவளும் யோகிதான். இப்ப இல்லைன்னு அவெல்லாம் யோகியா இருக்கா அத்தியாயனம் அப்படின்னு கேட்டால் அவளோட சண்டை முடப்பட்டு இப்ப என்ன சொல்லப்படுறேன்னு கேட்டால் வேதாந்த அந்யோன்ய விரோதா ராகத்வேஷாதி வேதாஸ்பதம் தரிசனம் இஷ்டா தரிசனத்துவம் பூஜிதம் வேத அனாஸ்பதத்வா சம்யக் தரிசனம் இதம் இது அத்வைத தரிசன சக்தி. நான் என்ன சொல்லப்படுறேன்னா அவ வழி நாம் போகவில்லை. ஆனா ஒரு துறைக்கு இன்னொரு துறைக்கு என்ன யுக்தி சொல்லி நினைக்கிறாங்கிறது நான் வைத்தியர்களுக்குள்ளேயே பத்தாரிவாதம் அகத்தாரிவாதம்னு ஏகப்பட்டதே இருக்கேன். அப்ப ஒருத்தர் இன்னொருத்தரை ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிறது இல்லைன்னு சொன்னா அதை அவன் யுக்தி காமிக்கிறான். சொன்னதை ஏன் அவன் ஒத்துக்கலைன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அவனே இவனை யூசிக்கிறான்னு சொன்னா அது இன்னொரு காரணம் உண்டு. நான் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறேன். என்னத்தை நீ சயின்டிபிக் யுக்திகளை நான் ஒத்துக்கிறேன். நீ சொன்ன யுக்திகள் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ அவனை கல்யாணம் பண்ணியாச்சு அவன் ஒன்ன கல்யாணம் பண்ணியாச்சு. உங்க 2 பேருக்கும் சாப்பிடவும் போச்சு. நான் கண்டிக்கிறதுக்கு ஒன்று பாக்கி எது பாக்கி இருக்கோ அதுதான் ஆகும். அப்ப எதை கல்யாணம் பண்ண முடியாதோ அதுதான் அத்வைத தரிசனம். அத்வைத தரிசனத்தை உத்தமம் உயர்ந்தது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இந்த தரிசனம். மற்ற தரிசனங்கள் எப்படி ராகத்வேஷத்துக்கு இடம் கொடுத்துருக்கு அது சமயத் தரிசனமாக ராகத்வேஷத்தோடு கிடைக்கக்கூடிய தியானம் இருக்கு. இது ஏதாவது யதார்த்த தியானமா இருக்க முடியுமா?
ராகத்வேஷம் நம்ம வேலையை காண்பிக்காம இருக்க முடியும் இல்லையா? அதனாலே ராகத்வேஷம் இல்லாத ஏற்படக்கூடிய தியானத்துக்கு அதுதான் தத்துவ தியானமா இருக்கு. ஆகையாலே இப்படியாக அந்த அத்வைத தரிசனத்தை தோட்டம் பண்றதுக்கு கிளேச அனாஸ்பதத்துவா அந்த ராகத்வேஷத்துக்கெல்லாம் கிளேசம்னு பேர் கொடுத்துருக்காரு யோக சூத்திரம். ராகத்வேஷம் இதெல்லாம் கிளேசம். கிளேசம்னா நம்ம துக்கம்னு நினைச்சிட்டோம். இதெல்லாம் துக்கத்தை தெரிஞ்சு. அதனால இதுக்கு ஒரு இடம் இருக்கிறது அந்த மற்ற தரிசனங்கள். அவன் கொஞ்சம் தப்பு பத்தியா நான் சொல்றதா ரைட்டு பத்தியா அப்படின்னா தன்னுடைய ஒரு மதத்துல ஒரு அபிமான விஷயம். தப்பே இருந்தாலும் அந்த தப்பு தெரியாது ராகம் இருக்கும்போது. அவன் பக்கத்திலே தப்பே இல்லாத தப்பு தெரியும். அது சுமாசந்திர சொல்ற இந்த மாதிரி நான் யோக வார்த்தைகள்னு காவல் காட்டுறதுக்காக நான் எழுதுனேன். இதை விஸ்வாசங்களுக்கு இருக்கிறேன். அதாவது இதை பரிசீலித்து இதனுடைய கரசன்மையத்தை கண்டுபிடிச்சு சொல்லலாம். தலைவர்களுக்கு வேண்டும். ஆனா ஒரு விண்ணப்பம் என்னன்னு கேட்டா செய்யும் தோட்டத்திற்கு பரமமானா ரொம்ப ரொம்ப அதிகமா அறிவிடுவோம். அவ்வளவு தோட்ட திருஷ்டிய பார்த்து நீங்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா அப்படி ஆரம்பிச்சா என்ன கேட்டா யோகோடு அவித்தியமானோ சக்திக்கான யோகத்தை நாடுறது எது தீர்மானத்தில் ஒன்றுதான் வச்சுருவேன். அப்ப இல்லாத ஒரு இவ்வளவுதான் தெரியாது. குணம் கூட தோஷமா தெரியாது. அப்ப ஆபம் தெரியா. அதனால தோஷவாதம் அப்படிங்கிற இதோட பார்க்காதீங்க. நீங்க பார்த்துட்டு போங்க. இது தோஷமா இருக்காது. அதனால ரொம்ப அத்தியா அந்த தோஷத்தை பார்க்கறீங்கன்னு ஆரம்பிச்சா யோகம் தான் அந்த வேலையை தான் அந்த மாதிரி. அதுதான் ராகத்தினால அந்த தன்னுடைய பக்கத்துல ஒரு ராகத்தினாலையும் எதிராளியுடைய பக்கத்துல ஒரு துவேஷம் இருக்கிறதுனாலையும் தன் பக்கத்துல இருக்கிற தோஷமும் தெரியாமல் போய் அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய குணங்கள் தெரியாமல் போய் தோஷமாக தெரியா பண்றது அவர் ஒரு வேலையே இருக்கு. அதனால அது வேண்டாம். இத்தகைய அந்யோன்ய விருப்பதையா அகம்யதரிசனத்துவம் பிரதர்சிய பிரதிவேதேன அத்வைத தரிசனத்திற்கு உபரம் கர்த்தவ்யா ஆதிசன்யாசிதம் இது அலாகத பிரகரணம் ஆரம்பித்தது. நாலாவது பிரகரணத்துக்கு அலாக சாந்தி பிரகரணம். அலாகங்கிற சந்தத்துக்கு நெருப்பு பெரிய கட்டை இருக்கிறது. அதுன்னு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நெருப்பு சாந்தமான அதுக்காக ஏற்படுறதுக்கு பிரகடனம். அதனால அராகசாந்தி பிரகடனம். இதுல என்ன பண்றாருன்னா இத்தகைய அந்யோன்யம் இருக்கிறதையா அத்வைத தரிசனத்துவம் இந்த அத்வைத தரிசனத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய இந்த நாத்திகனுடைய தரிசனமாகட்டும் ஆத்திகாவுடைய மற்ற தரிசனங்களாகட்டும் இதெல்லாம் ஒரு அளவுக்கு விவகாரத்துல சரியா வரலாமே தவிர சமூக தரிசனம் தத்துவஞானம் ஆகாது. ஏன்னா அவன் தத்துவஞானத்தை உச்சியில வராது. அதனால அது அகத்தின் தரிசனம் சமூக தரிசனம் சரியான தத்துவஞானம் ஆகாது அப்படின்னு சொல்லி அதனால அதை விட்டுட்டு இந்த அத்வைத தரிசனம் சமூக தரிசனத்துக்கு இதுதான் சரியான சமூக அப்படிங்கிறத இந்த பிரகடனத்துல அவர் இருக்கிறார். இதை ஆரம்பித்தார். அப்படின்னு பிரகடனத்துடைய தாற்பயத்தை அத்வைத தரிசன சம்பிரதாய கருத்து அத்வைத ஸ்வரூபேணைவ நமஸ்காரார்த்தா அயமாகும். இந்த அத்வைத தரிசனத்துக்கு சம்பிரதாயம் குறிப்பிட்ட பரம்பரை சம்பிரதாயம் இது எங்க ஆரம்பிச்சுன்னா 4000 அப்படிதான் சொல்றோம். அப்போ அந்த அத்வைத தரிசன சம்பிரதாய கருத்தாக சில பிரஸ்தானம் பண்றாராம். எப்படி பண்ணா அத்வைத சொல்லிக்கணும். அவர் எந்த அத்வைதத்தை போதிக்கிறாரோ தன் சொரூபமாக இருந்தது. அதனால அத்வைத ஸ்வரூபேணைவ நமஸ்காரார்த்தா அதன் ஆத்மீக அப்படி அதுக்காக நம்ம வைக்கணும். அதாவது அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலே தஸ்மை திருமூர்த்தையை நமனிடம் தட்சிணாமூர்த்தி. அப்ப எந்த ரூபத்துல பாக்குறாரு? ரூபத்தை நமஸ்காரம் ரூபத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி குருமூர்த்தையே தட்சிணாமூர்த்தி. அப்ப குருவுடைய வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி நமஸ்காரம் அப்படின்னா அவர் உபதேசம் வாங்கினவர் தட்சிணாமூர்த்தி தான்.
அவருடைய குருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. தட்சிணாமூர்த்தி தான் அந்த ஸ்வரூபத்தில் இருக்கிற உபதேசம். அந்த அதே மாதிரி ஆகாரியம் இல்லாதி அபிப்பிரேதார்த்த விக்கிரத்தாவியத்தை சாஸ்திரம் ஆச்சாரியங்கள் குரு நமஸ்காரம், குருவை பூஜிப்பது. எந்த காரியமும் ஆரம்பத்தில் குருவை பூஜிக்கிறதுங்கிறது அந்த காரியத்தினுடைய பலனுக்கு உபயோகப்படும்னு ஆச்சாரிய பூஜா பிரதி அபிப்பிரேதார்த்த விக்கிரகா. அபிப்பிரேதார்த்த விக்கிரகா இருக்குதுன்னா அவன் எந்த பலத்தை எதிர்பார்க்கிறானோ அந்த பலன் சித்திக்கிறதுக்கு இது ஒரு காரணம் அப்படிங்கிறது சாஸ்திரம். சில குலோபல் நாமங்க ஆகாசேன இஷ்டதமார்த்தம் ஆகாச கல்பம் ஆகாச புரிதல். ஆகாச கல்பேனான்னு ஒரு படம் இந்த கல்பத்துக்கு அர்த்தம் சொல்ற ஆகாசத்துக்கு துரியமான வியாக்கரணப்படி அதுக்கு அர்த்தம் பண்ணினாருன்னா எப்படி அர்த்தமா ஆகாசேன ஊகம் ஆகாசத்தை விட ஒரு அம்சத்தை குறைந்தது. இந்த ஞானம் இருக்கு பாத்தீங்கன்னா ஆகாசம் போலதான். ஆனா ஒரு அம்சம் குறையுது. குறையுதுதான் என்ன தெரியுமோ அந்த ஆகாசம் ஜடம் ஜலமா இருக்கு. இதுதான் குறை. இது ஆகாசம் ஜலம் இல்லை. ஏன்னா ஆகாசம் ஜலம் ஆகாச கல்பம் ஜடம் இல்லை. யாரும் வியாபகமா இருக்கு. அதுலதான் அவங்க குறவே இல்லை. என்ன குறைனா இது தைரிய பூர்வமா இருக்கு. அது ஜடம். அதனால அது அப்படியே இது சொல்ல முடியல. அதனால கல்பம் ஈஷதமாப்தம் ஆகாசம் ஆகாச கல்பம் ஆகாசத்து நான் சொன்ன விஷயம் வியாக்கியானது ஆகாச கல்பேன ஞானியா ஞானத்தை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஞானத்தினாலே இந்த ஞானத்தினால எதை அவர் தெரிவிக்கிறார்? ஆத்மான் ஆத்மனா ஆத்மாக்கள் சர்வபூதேஷு ஆத்மா ஆத்மாவை அவர் அப்படி பார்க்கிற எப்பேற்பட்ட ஆத்மாக்கள் பார்க்கிற சிந்திக்கிட்டான் ஜகனோபமா ஜகன உபமா ஏனாந்தே ஜகனோபமா தான் ஆத்மனா பிரம்மா. ஜகனம் பார்த்த அது ஜகனம் தான். இவர் எந்த ஆத்மான உள்ளதன் இவருடைய சொரூபம் கைகரியம் ஜெகனோபமம்னு சொன்னா அவர் ஆத்மாவை பார்க்கறதுக்கு அந்த ஆத்மாவும் ஜெகனோபமம் தான். ஞானத்திற்கு புலர் விசேஷம் இன்னொரு விசேஷம். இவருடைய ஞானங்கிறது வேறு. இந்த ஞானத்தினால அறியக்கூடிய ஆத்மாக்கள் வேறுன்னு நமக்கு ஒரு பிராந்தி வரும். இந்த வாக்கியத்தை கேட்டேன் அது இல்லைன்னு சொல்றது. ஆத்மவிக்கு ஆத்ம இது எந்த ஆத்மாவை அந்த ஞானம் தெரிவிக்கிறதோ அந்த ஆத்மாவும் இந்த ஞானமும் வேறு அல்ல. அதேதான் ஆத்மஸ்வரூபம். அது திருஷ்டாந்தம் கொடுத்தார். ஆத்மீனது தந்து பிரகாசவற்ற அதனுடைய இது தனி கிடையாது. கவிதா சூரியன் அதனுடைய பிரகாசம் இது தனி கிடையாது. இதுதான் பிரகாசம். அதை போல இந்த ஞானம் ஆத்மா தேவைத்தை ஞானம் தேன நீங்க அஜானின ஆகாசத்தின அதுல கிடைக்காருன்னு சொல்ல நீராத்மஸ்வரூபம் அப்படியே இருக்கு. விபரீதமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா நான் ஒரு இடத்தை பார்க்கறேன்னு அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு ஞானம் கிட்டம் கிடையாது. தெரிஞ்ச நான் கூட கிட்டம் இதனை தாத்தாவாக நான் இருக்கிறேன் கிடமாக இல்லை. எனக்கு ஞானம் கிடமாக இல்லை. அதான் இதை ரெண்டையும் காட்டியும் தனியாக எல்லாரும். ஆனா நான் என்னையே எப்போ தெரிஞ்சுக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? இப்ப ஞாபகா நானே தான் கடற்காலத்திலே நான் எதுக்கு தெரிஞ்சுக்கிறேன் ஞானம் கேட்டா என்னையே தான் நான் சொல்லணும். அப்ப என்னாச்சு? கடமாக இது தனியாச்சு. அப்ப என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏதோ இன்னொரு தியானத்தை கொண்டு வருவது. நான் ஏதோ இன்னொரு தியானமும் இல்லை. அதே தியானம் தான் சொப்பிரகாசமா இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு ஞானம் தேவைப்பட. அதனால இது எல்லாருக்கும் ஒன்னாச்சு. நீங்க அப்படின்னு ஜகனோபவான் தர்மான் யா சம்புத்தா
சம்புத்தகான ஞானின்னு சம்புத்தவான் அது நித்யமேவ ஈஸ்வரஹா யஹ நாராயணாச்சஹ ஈஸ்வரஹா பரமேஸ்வரன் நாராயணன் அவருக்கு தம் வந்து அபுதாதை அந்த நாராயணன் அபுதாதையை அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன இருக்கான்னு கேட்டா அவர் என்னை ஆசீர்வதிக்கும்படியாக நான் அபிவதனம்னா ஆசீர்வாதம் பண்றது. அதாவது சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுதான் ஆசீர்வாதம். இது யார் சொல்லணும்? யாருக்கு நமஸ்காரம் தான் அமைக்கிறோம். அவர் சொல்ல வைக்கிறது யாரு? நமஸ்காரம் பண்றவங்க இல்லை. அதனாலதான் அபிவாதை நீங்க ஆசீர்வாதம் நீங்க ஆசீர்வதிக்கலாம் அப்படின்னு நான் கேட்கிறேன். பண்ண வச்சு நான் உங்க ஆசீர்வாதம் பண்ண வைக்கிறேன். அந்த மாதிரி அபிவாதை விபதாம் வரம் விபதோபலட்சிதானாம் சுகானாம் வரம் பிரதானம் அதனால குருதோஷம்ங்கிற அர்த்தமாகும். அது பரமாத்மா தான். உபதேச நமஸ்காரம் ஞான நீய ஞாபு வேதரகிதம் பரமார்த்த தத்துவ தர்சனம் சுகப்பிரகரணி பிரதிபாதலிதம் பிரதிபட்சம் பிரதிபேத விவாதேன பிரதிஜானம். ஒரு மகாஜனம் பண்ணாரு. இதுல என்ன தாக்கயம் புரியுதுன்னு கேட்டா இந்த பிரகரணத்துல இதுதான் பிரதானம். என்ன உபதேச நமஸ்காரம். தனக்கு உபதேசம் பண்ண குருவை நமஸ்காரம் பண்றா. அதை இதுதான் போடுறாரு. அது என்ன தெரியுது? ஞானம் நீங்கும் ஞாபா அப்படிங்கிற இல்லாத சேதரகிதம் பரமார்த்த தத்துவ தரிசனம். இதுதான் இந்த பிரகரணத்துல பிரதானமாக பிரச்சாரம் பண்ண தாற்பயம். இது இதுக்கு விரோதியா இருக்கக்கூடிய தரிசனங்கள் எல்லாம் பிரதிஷேதம் அதெல்லாம் வேலை. இதுதான் தத்துவம் செய்யப்பட்டதாக அடுத்த அப்பட்ட யோகோ வலி நாம சர்வ தத்துவ அருகாதா அபிவிருத்த தேசிகா சம் சமா. இரண்டாவது ஸ்லோகத்துல அந்த குரு எந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணினாரோ அவர் உபதேசம் பண்ண அந்த தத்துவத்துக்கே ஒரு நமஸ்காரம். ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. முன்னாடி குருவையும் அந்த தத்துவ தான் இருக்கு நமஸ்காரம் பண்ணார். இப்போ எந்த குரு எனக்கு தத்துவத்தை உபதேசம் பண்ணினாரோ அவர் உபதேசித்த அந்த தத்துவத்துக்கு நமஸ்காரம். அந்த தத்துவத்துக்கு பேரு அப்பட்ட யோகா. இதுக்கு முன்னாடி எதோடும் ஒத்துதல் இல்லை. பர்த்தனா ஒன்றுதல் பர்த்தம் கிடையாது. எந்தோடும் சம்பந்தம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு தத்துவம். அதனால அப்பட்ட யோகா இருக்கு. இது எப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் சுகமானதும் சுகமானதும். சுகம்னா சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஆனந்தமா இருக்கு. அது மாத்திரம் இல்லை சுத்தமான. அதாவது ரெண்டு சொல்லணும். லோக விவகாரத்தை சிறிது சுத்தமா இருக்கும் சுகமா இருக்காது, சிறிது சுத்தமா இருக்கும் சுத்தமா இருக்காது. இது அப்படி இல்லை. சுத்தமா தான் இருக்கு, இன்னும் சுகமா தான் இருக்கு. இதுல விசத்துக்கு இடம் இல்லை. இதுல இருந்து எந்த ஒரு அனைத்தமும் இல்லை. ஏற்கனவே அவர் அபய வேதரிக்கணும்னு சொன்னாரு. அபய வேதரிக்கணும்னா உங்களுடைய அஜ்ஞானத்துடைய வேலை, வேலை பயங்கள்லாம் இருக்கு. அதே சமயத்துல அபிவாதா இதுல விவாதம் பண்ணுங்க. வைத்தியத்துல என்னுடைய மதம் உன்னுடைய மதம் சண்டை போட்டான். விவாதத்துக்கு அது இடம் இருக்கும். ஆனா அத்வைதத்துல விவாதம் கண்டுபிடிச்சிட்டேன். அத்வைதத்துல நீங்க பேச முடியாது. அப்ப நீங்க பூர்வபக்ஷம் உத்தரபக்ஷம் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? ஆனா இந்த பிரச்சனை பண்றதா இருந்தாலும் சரி, உத்தரம் சொல்றதா இருந்தா, பிரச்சனைக்கு பதில் சொல்றதாக இருந்தாலும் சரி, இந்த பாஷையில தான் தெரிஞ்சாகணும். அத்வைதத்தை பற்றியே பேசினா கூட பேசும்போது நீங்க ஈஸியா இருக்கணும் பேசணும். அத்வைத பாஷையில பேசுவாங்க. அதனால அந்த விவாதம் பண்ண முடியாது. ஆனா பேசும்போது தான் நான் அத்வைதி அப்படின்னு சொல்ற தைரியாகும். அப்புறம் கண்டுபிடிக்கும் என்னுடைய சித்தாந்தம் அத்வைதம், என்னுடைய சித்தாந்தம் துவைதம். ஆக அத்வைதம் சித்தாந்தம் சொல்ற ஒரு துவைதி துவைத சித்தாந்தம் சொல்லக்கூடிய இன்னொரு துவைதியோட கண்டுபிடிக்கலாமே தவிர அத்வைத சித்தாந்தம்னு சொல்லிட்டா அத்வைதி இருக்கானே அவனா கண்டுபிடிச்சு அவன் சொல்றாங்க அவனா கண்டுபிடிக்க அப்படின்னு ஏற்கனவே வந்து
அதனால அவிவாதா அவிருத்தி. இது எந்த மதத்துக்கும் விரோதி இல்லாத. அதனால இப்பேற்பட்ட ஒரு தத்துவம் வேற எங்கேயுமே இல்லை. உபயோகிக்கப்பட்டது எனக்கு குருவாக உபயோகிக்கப்பட்ட இந்த தத்துவம் அதுனா அத்வைத தரிசன யோகத்துக்கு நமஸ்காரா முதல் அப்பரச யோகத்துக்கு நமஸ்காரம் அது சோதனமா ஸ்பர்சன ஸ்பர்சா சம்பந்த அஸ்பர்ச யோகா இந்த சம்பந்தத்தை ஆரம்பிச்சுற ஸ்பர்சங்கிற சம்பந்தத்தை ஏற்படக்கூடிய சம்பந்தத்துக்கு சம்பந்தா நவீனத்தே யோகத்தை ஏனத்துக்கு கதாதிபதி வேற எந்த வசத்தோட சம்பந்தம் இல்லை, எப்போதுமே சம்பந்தம் இல்லை. முன்னாடி இப்ப இந்த மோக காலத்துல இல்லை, சம்சார காலத்துல உண்டு அப்படின்னு எல்லாம் இல்லை, எப்போதுமே சம்பந்தம் கிடையாது. கதாதிபதி சா அப்பரச யோகா பிரம்மஸ்வபாவ இவ. பிரம்மஸ்வபாவம்னா பிரம்ம சரீரம் தான். வை நாமா பிரம்மந்தான் அப்பரச யோகம் பிரம்மத்துக்கு இந்த வசுவ அப்பரச யோகம் அப்படின்னு விவகாரம் பண்றாங்க. அत्यंत सुखसाधन दुःखस्वरूप यथा तपः सर्वतत्व सुखान அதுக்கு அர்த்தம் பண்றோம். சில விஷயங்கள் இருக்கு, சில சாதனங்கள் சுக சாதனம் ஆனா குறைஞ்சம் யதா தபா. புராணத்துல பார்த்தோம்னா இந்த ராமாயணம் அவன் பண்ணின தப்பத்தை பார்த்தா பயங்கரமா மகாபட்சத்தை அந்த சமயத்துல அவன் அனுபவிச்சிருக்கான். ஆனா அதனுடைய பலம் அதுக்கு தகுந்தா வருவது. அப்போ என்னாச்சு, அது சுகம் இல்லை அந்த சாதனம், கஷ்டம். அந்த கஷ்டத்தினுடைய பலம் சுகமா இருக்கு. அत्यंत சுகசாதன விதித்தோடு துக்கஸ்வரூபா அது குறைந்து இருக்கும். யதா தபா இந்த சாதனம் இருக்கு தியானம். சர்வதத்வானாம் எல்லாம் எப்போதும் யோகத்துல சில விஷயங்களை அனுபவிக்க ரொம்ப சுகமா இருக்கும். சுகமா இருக்கணும் தவிர அது இதம்னு சொல்றது இதமா இருக்காது. அயந்து இந்த அர்த்த யோகமோ தன்னுடைய சுவாவம் மாறுதல் அடையும். இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, இந்த மாறுதல் இல்லாததுனால இதை எது மாறுதல் அடையுமோ அது தன்னுடைய மாறுதல் அடையிறதுக்கு தகுந்தாக ஒரு சமயம் அது சுத்தமா இருக்கும், ஒரு சமயம் சட்டமா போடும் அமிதமாயிடும். விவாதா விருப்பம் அதற்கு விவாதா பக்க பிரதிபட்ச பரிகிரகேன நவித்தியதே விவாதா. இந்த அத்வைதத்துல யாரும் விவாதமும் பண்ணுங்க. விவாதம்னா என்ன, இதுதான் என்னுடைய பட்சம், அது உன்னுடைய பட்சம், நீ சொன்னது தப்பு, நான் சொன்னது சரி அப்படின்னு சொல்றதுக்கு இடமே. நான் அத்வைதம் சொன்னாலும் நீங்க அத்வைதம் சொன்னாலும் நீங்க அத்வைதம் சொல்லலாம், இது அத்வைதம் முடியாது. அதுல ஒன்றும் விரோதமே இல்லை. அதனால விருப்பம் இல்லாததுனாலே விவாதம் இல்லை. விருப்பமா பேசினாதான் விவாதம். யோகா நீதிகா உபதிஷ்டா அப்படின்னா சாஸ்திரத்தால் இப்படி ஒரு அஸ்பர்ஷ யோகம்னு ஒண்ணு உபதேசிக்கப்பட்டது. அந்த அஸ்பர்ஷ யோகத்துக்கு நமஸ்காரம். நமாமி பிரணமாமி மூணாவது. இப்ப என்ன பண்றாரு, கதம் வைத்தியா பரஸ்பரம் விருத்தந்தே பரஸ்பரம் விருத்தந்தே வெள்ளையம் விருத்ததே அத்வைதத்துக்கு விரோதம் கிடையாது. அவனுக்கு விரோதத்தை காண்பிக்கிறான்னு சொல்ற பூதத்திய ஜாதி வாதின பேசி தேவதி அபூதத்திய அவரே சீராக விரோதம் பரஸ்பரம் ஜாதிங்கிறதுக்கு இந்த ஜாதி நமக்கு பதார்த்தங்கள்லாம் உண்டாகுதா இல்லையா இந்த உலகத்துல? ஈஸ்வர பதார்த்தம் உண்டாகிறது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதாவது இல்லாத பதார்த்தம் உண்டாகாது, இருக்கும் பதார்த்தம் தான் உண்டாக முடியும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த வித்தியமான இருக்கிற பதார்த்தம் உண்டாகும். சில பேர் என்ன சொல்றாங்க, அபூதத்தை அவரே சீரா இருக்கிற பதார்த்தம் இருக்கா உண்டான இருக்கு,
இல்லாத பதார்த்தம் தான் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆபூதத்தை ஜாதி அஞ்சு அபரேசியா இன்னொரு இன்னொரு விவரங்கள் பரஸ்பரம் இவா ரெண்டு பேருக்கும் மத்தியிலே விவாதம் இருந்தது. அதாவது பத்தாரியவாதம் அபத்தாரியவாதம் இருந்து காந்தன் பத்தாரியவாதி நையாயிகன் அபத்தாரியவாதி. அப்படின்னா என்ன? இது இப்ப மண்ணாலதான் பானை செய்யணும். பானை இன்னும் தயாராகாத மண்ணெல்லாம் ரெடியாயிடும். பானை இப்பதான் தயாராகும். நீங்க சொல்லுங்க, அந்த பானை இருக்கா இல்லையா? பானைங்க தான் வரப்போறது. நாளைக்கு வரப்போற அந்த பானையானது இன்னைக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்குன்னு சொல்றா பத்தாரியவாதி. அது மண் ரூபத்துல இருக்கு, இல்லாத வராது அப்படின்னு சொல்றா பத்தாரியவாதி. இவன் என்ன சொல்றான்? இல்லை, நாளைக்குதான் வரும் பானை. இன்னைக்கு மண்ணுதான் இருக்கு, அந்த இருக்குதான் மண்ணுதான் இருக்கு, பானை கிடையாது, நாளைக்குதான் வரும். அப்பதான் இல்லை, நாளைக்கு இல்லை இல்லைங்கிறத நம்ம அதை சொல்லுவோம். இதுக்கு இல்லாத அந்த பானை நாளைக்கு உண்டாகும். இது அபத்தாரியவாதம். இதுக்கு மண் ரூபமாக இருக்கக்கூடிய பானை நாளைக்கு பானை ரூபமாக உண்டாகும் அப்படின்னு சொல்றா சத்தியாசவாதி. இது ரெண்டும் ஆகணும். எல்லாம் தெரிந்து போகலாம். ஆனா அதை கரம் வைத்தியம் பரஸ்பரம் இருக்கிறது. உங்க வித்தியமானத்து வசுனா ஜாதி உற்பத்தி செஞ்சு வாழ்னா இருக்கிறவா இருக்கிற வசுதான் உண்டாகும் அப்படின்னு சொல்றான். கருவேகளுக்கு இருக்கிறான். எல்லா சீட்டுகளும் வேதகரமாக ஒன்று இல்லை, அன்றாட மதம்னு சொல்றான். அபூதத்தை அவித்தியமானக்க அவரே வைசேஷிக்காக நையாயிக்காக ஈராக தீமனிதா. இது ஒரு சின்ன சண்டை. ஊக்கத்தை ஜாதி வாங்க பேசி தேவதையை சில வாதிக்கு அப்படி சொல்றான். இது சர்க்காரியவாதத்தை சொல்லுங்க. அபூதத்தைங்கிற இந்த அசர்க்காரியவாதத்தை சொல்றது என்ன போடுறா? சீரான கலந்து அவரே சீரா சீரான மற்ற புத்திசாலிகள்லாம் இல்லாத ஒன்றுதான் உண்டாகும். அறிவு சொல்லலாமோ? அது என்ன செய்ய முடியாது. அப்போ ராஜ்யா மாநிலா இருக்கிறதா தன்னதான் தானா புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கும். இவருடைய புத்திசாலி காஞ்சாண்டே அவங்களோட நான் தான் புத்திசாலி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த தர்க்க சாஸ்திரக்காரா இருக்காரு. அவன் ஆமா, அது ராஜ்யாத்மானிலனாலும் இருக்கிறார். இவரத்தா விருப்பம் வளர்ந்தோடி அந்யோன்யம் சென்று இருக்கிறார். அங்க இருந்தா இருக்க மாட்டோம். எல்லாம் இருக்க வேண்டியதான். என்ன இருக்க முடியாது, அப்பதான் தெரியாது அப்படிங்கிறாரு. ஏகம் அந்யோன்யம் ஏகம் இல்லை. இப்ப இவ சொல்றது என்ன பண்றான்னு பார்க்கலாம். பூதம் நகாயது அபூதம் நைவஜாயது இவசந்தா அத்வயான்னு இருக்கு. ஆனா ஸ்வயான்னு சரியா இருக்காரு. நான் சொல்றேன், அதுக்கப்புறம் கைதி ஏனும் இருக்கிறவர்களே அந்யோன்யபக்ஷம் பிரதிஷே அந்யோன்ய பக்ஷ பிரதிஷேகம் ஸ்தாபிதம் பவதி. ஆமா, இந்த சாத்திகாரம் சாமிக்காரம் இந்த சண்டை கொடுக்கிறாளே, இந்த சண்டை போட்டு என்ன தெரியுது? அவன் சொன்னதை இவன் கண்டிக்கிறான், இவன் சொன்னதை அவன் கண்டிக்கிறான், 2 பேரும் கண்டிக்கிறான். அதுலேருந்து நமக்கு என்ன கருத்து என்ன தெரியுதுன்னா, பூஜ்யதே பூதம் நித்தியமானம் வஸ்து நஜாயதே. இருக்கிற வஸ்து பிறக்காது. இருக்கிறது இருக்குன்னு அதை தான் பார்க்கணும். இருக்கிற வஸ்து பிறக்காது. நித்தியமானத்வாதேவ ஆத்மவதி. அது இருக்கு. நித்தியமானத்வாதேவ அது எதிராக பிறக்கணும். இருந்துட்டு நான் இருந்துருக்கேன், இப்பதான் பழக்கமா இருக்குன்னா பழக்க வேண்டியது. ஆத்மவதி தீவம் வதந்தி அபத்வாதி. யார் சொல்றான்? சத்காரியவாதத்துல தோஷம் சொல்றான். அபத்காரியவாதம் இருந்தா இருக்கா பிறக்கணும். அப்ப என்ன சொல்றான்? சாமிச்சபம் பிரதிமா இருக்கிறவருக்கு இருக்கிறது அப்படின்னு அவன் சொல்ற வாதத்தை சாப்பிட்டான். அதே மாதிரி அபூதம் அவித்தியமான
அவியமான சுவாசம் நைத்திரஜாலத்தை சதவிஷானவற்றை விரும்பதன் சாந்தோபி அகத்வாதிபட்சம் அகஜன்ம பிரதேசத்தை இல்லாத குழப்பமில்லையே, இல்லாத குழப்பம் சதவிஷானம் இல்லை, அது குழப்பமாவே அப்படின்ற அப்ப இல்லாத வசதி கிடக்க முடியாது, பிறக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான் சாமி. விவரந்தா விருத்தம் வரந்தா இப்படியாக பரஸ்பர விருத்தமாக பேசுகிறது துவயாக துவயினம் இங்க அத்வயாக அப்படின்னு சொல்றது யாரு? இந்த மாதிரி சொல்ற விருத்தமா பேசுறது யாரு? அது அதே விருத்தமாட்டாங்க. அப்போ அது விருத்தம் வரந்தா விவரந்தா விவரந்தோ துவயாக அந்த விருத்தமாக்கு எடுத்துட்டாப்போ அந்த என்ன அந்த அதாவது எழுதணும் அவ்வளவுதான். அந்யோன்யத்தை பக்தம் அதான் பரப்பரன் இவனுடைய பக்கம் அவன் கண்டிக்கிறான், அவன் பக்கம் இவனுடைய அந்யோன்யத்தை பக்தம் சதப்பட்ட ஒரு ஜென்மனி பிரதிஷேகின்றான். ஏன்னு தப்பாகும்னா அதே நிமிஷமா பரஸ்பர பக்ஷங்கிறது இந்த ரெண்டு பக்கம் தாண்டி செய்தான். இந்த ரெண்டு பக்கமும் அத்வைதியோட பக்கம் இல்லை. அதனால அத்வைதிகள் பரஸ்பரம் சண்டை போடுறது அப்படின்னு அப்படி சொன்னாங்க. ஆரம்பம் வைத்து சண்டை போடுறாங்க. அதனால இந்த ஆவை எடுத்து வருவது அல்ல அங்கு துவயாக வைத்தினால அப்படிதான் மற்ற வேற புத்தகங்கள்ல தான் அப்படிதான் பாருங்க. இது அந்யோன்யத்திய பக்கம் சதத்தோடு எண்ணத்தை பிரதிஷேதா அதான் அப்ப இது ரெண்டுமே வரக்காதுன்னு. அப்ப அத்வைதீக என்ன சொல்றாங்க, பக்கத்தும் பிறக்காது அகத்தும் பிறக்காதுன்னு. அப்ப எதுவுமே பிறக்கலன்னு அஜாதி சாப எந்திதே வேதந்த உத்தமம் சத்தியம் என்ற இதில் எதுவுமே வரவே பிறக்கலே அப்படின்னு சொல்லிதான் உத்தமாக இருக்கு. அதனால சம்சாரங்கிறது ஒண்ணு வரவே இல்லை. அஜாதி அனுபவம் அர்த்தா சாபகத்தி பிரகாசம் அவ சொல்றது ரொம்ப சரியானதுதான். அவ என்ன யுக்தியை போட்டு சிந்திக்கிறாங்கிறத மாத்திரம் பார்க்கிறோம், அதுல தப்பே கிடையாது. ரெண்டு பேருக்கான விஷயம் நாம எடுத்துக்க வேண்டியதான். அவன் தப்பும் பிறக்காது அபத்தும் பிறக்காது எதுவும் பிறக்கவே அப்படிங்கிறத அவன் தீர்மானம் பண்ணி கொடுக்குறா. இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு அனுமோதாமே பயம் நான் அனுமதிக்கிறேன் என்ன நல்லா பண்றேன் அதை சொல்ல தப்புன்னு சொன்னா இதை சொல்ல தப்பு சொன்னா அது அனுமோதாம பயம் அவிவாதம் அதுக்கு நான் சொன்னது தப்புன்னு சொல்ல முடியும். அதுக்கு நான் அவனோட விவாதம் பண்ண போகுது தப்புன்னு சொன்னதே வெட்டுகிறேன். கல்வியும் சாத்தியமான அஜாதி அனுமோதம் பண்ணுவேன். இது அனுமோதாமி கேவலம் நான் அனுமோதம் தான் பண்ணுவேன். கைகாரமா பக்கம் பிரதிபட்சமே நான் ஒரு பக்கத்தை நீ பக்கத்துக்கு நீ ஒன் பக்கம் தப்பு நான் இதுதான் சரி உன்னோட சந்தர்ப்பம் வரும்போது எல்லாத்தையும் அன்னோன்யம் பேசி எடுக்கிறாரு. அந்த வெளியை பரப்புறேன் அதுக்காக எனக்கு பேசுறதுக்காக தானே வரா. எனக்கு அந்த அபிப்பிராயம் கிடையாது. அவிவாதம் விவாதரகிதம் பரமார்த்த தர்சனம் அனுஜாதம் ஆத்மாவுக்கு நிரோதக சிஷ்யா இது சிஷ்யாவை பார்த்து சொல்றா. நிரோதக அவ ரெண்டு பேருமே சண்டை போட்டு பரஸ்பரம் சிந்திப்பா நாம் அவ சொன்ன யுக்தியை அப்படியே எழுத்துக்கிறோம். அதனால நம்மளுடைய தரிசனம் இருக்கு. அந்த விவாதம் இல்லாதது அவிவாதம் அப்புறம் ஒரு 3 ஸ்லோகம் இருக்கு. அது ஏற்கனவே 2 ஸ்லோகம் தான். அதோட அஜாதத்து தர்மத்தே ஜாதி வாதினா அஜாதோடு அமிர்தோ தர்மனா மர்த்தியதா கதம் பிறக்காத ஒரு ஆத்மாவுக்கு பிறப்பு அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா பிறக்காத இல்லைன்னு ஜீவாத்மா ஆத்மா எந்த ஆத்மாவானாலும் இருக்கட்டும், நமக்கு ஆத்மா இருந்தா அது பிறக்காத ஆத்மா தான். அதுக்குதான் சம்சாரத்துக்கு பிறப்பு ஜனனம் மரணம் அதுதான் சொல்லுது. அப்படின்னு எது நிச்சயமா இருக்கு அதுக்கே பிறப்பு அது சொல்றாரு. அது நிச்சயமா அது அபிஜையால தான். அஜாதோதி அமிர்தோ தர்மஹா மர்த்தியதாம் எட்டு ஜனனமில்லாத நஜாயதே ஏதே அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி மரணம் உள்ளதாக எப்படி ஆக முடியும்? இந்த சதத்வாதி
ஜாதி சக்தி வாங்கினாங்கிற இடத்துல இந்த சத்வாதி அசத்வாதி எத்தனை பேரும் ஆத்மாவை பத்தி என்ன பேசுறா, அனாத்மாவை பத்தி என்ன பேசுறான்னு பார்த்து, அனாத்மாவை பத்தி அவ பேசுறது எல்லாமே அவ பேசுறத நான் சரி எடுத்துக்க மாட்டேன். ஆனா அவ எதை கண்டிக்கிறாளோ இருக்கு சொல்லி அதை நான் எடுத்துக்கிறேன். ஆனா அனாத்மாவை கூட அவ கண்டிக்க விடுறத எனக்கு இஷ்டா பத்தி நீ கண்டிக்கிறது வரதான் சொல்றேன். ஆனா ஆத்மாவை பத்தி பேசுறதுல நீ எப்படி அந்த ஆத்மா பிறக்கும், எப்படி அது மாதிரி மதிக்கும், ஜன மரணங்கிறது தான் சம்சாரம். அது இறங்குகிறது. அஜாதோதி அமிர்தோ தர்மா மர்த்திதான் கதனிச்சதி அயந்தி புரஸ்தாத் சுதமாத்தி ஸ்லோகா. அதான் இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்கனவே இந்த ஸ்லோகம் வந்து நபவத்தி அமிர்தம் மர்த்தியம் நமஸ்யம் அமிர்தம் ததா பிரகிருதியில் அந்யதாபாவா நகந்தி. எது அமிர்தமோ, எது மரணம் இல்லாத நித்திய ஸ்வரூபமா இருக்கோ அது வந்து மர்த்தியமாக மரணம் உடையதாக. அதே மாதிரி எதற்கு மரணம் உண்டோ, அழிவு உண்டோ, அது அமிர்தமாகவும் ஆகவே ஆகாது. சுவாவம் என்னைக்குமே மாறாது. மாறாத இருந்தால் அது சொல்லாது. இந்த அமரா சுவாவம்னா அவங்களே மரணம் வரும். சுவாவின அமிர்தோஜஸ்த கர்மோஜஸ்தி மனுஷத்தான் விதத்தின அமிர்தத்தை கமன் காப்பி நிச்சலா. ஒரு சமயம் ஆத்மா வந்து சுவாவம் அமிர்தம் தான், அது கண்ணும் கிடையாது. ஆனா அந்த அவுபாசமா அந்த மரணம் வந்து சேரும் நிஜமாவே அப்படின்னு சொன்னால், எப்படி மரணம் இல்லாத ஆத்மாவிற்கு மரணம் வந்து சேருங்க, அதே மாதிரி மோட்சம் இருக்கு. அதுக்கு மரணம் வந்து விடலாங்க. அது மோட்சத்தை மாத்திரம் எப்படி விசாரிச்சுன்னு சொல்லுது. மோட்சத்தை வந்து இருக்குங்களேன், சீதா வந்தது முன்னாடி இல்லாத மோட்சம் சீதா வந்து வந்த மோட்சமானது கொஞ்ச நாள் இருந்து சொந்த மாதிரி காணாம போடுதான் என்ன திருமதியின அமிர்தத்தை கணம் காப்பீடு நிச்சல. அதுக்கு நிச்சலமா இருக்க முடியாத மோட்சம். சித்தார்த்தானாம் ஸ்லோகானாம் உபன்யாசா பரவாதிபக்ஷானாம் அந்யோன்ய விரோத ஸ்தாபித அனுபத்தி ஆமோதன பிரதர்சனார்த்தா. இத்தனை ஸ்லோகம் ஏற்கனவே இருக்கு. அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ஆச்சாரியார் கௌரவாச்சாரியர் இருக்கா இங்க போடுறாங்க. இப்ப அவ பரஸ்பரம் வாதம் பண்ணிக்கிறாளே, யுக்தி சொல்றாளே, அந்த யுக்திகள் எல்லாமே நாம யுக்தி அதை அனுவாதிக்க வேண்டிய தெரிவிக்கிறதா அவங்க வரக்கூடிய ஸ்லோகத்தை